தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதலில் தமிழ்நாட்டு மாணவி திவ்யா 2 தங்க பதக்கங்களை வென்றுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பின் சார்பில் 69வது தேசிய பள்ளிக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஓபன் சைட் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற மதுரை கோச்சடை பகுதியைச் சேர்ந்த வீராங்கனை திவ்யா தங்கப்பதக்கம் வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த பிரிவில் நாடு முழுவதில் இருந்து 70 வீராங்கனைகள் பங்கேற்ற நிலையில் திவ்யா மொத்தம் 352 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். மேலும் தனிநபர் போட்டியுடன் மட்டும் இல்லாமல் 3 வீராங்கனைகள் இணைந்து விளையாடிய குழு போட்டியிலும் தமிழ்நாடு அணி தங்கப்பதக்கம் வென்றது. இந்த குழு போட்டியிலும் திவ்யா இடம் பெற்றிருந்தார். இதனால் இந்த தொடரில் அவர் மொத்தம் 2 தங்க பதக்கங்களை வென்றுள்ளார். தனது வெற்றி பயணம் பற்றி பேசிய மாணவி திவ்யா 8ஆம் வகுப்பு முடித்த பிறகு விடுமுறையில் இருந்தபோது தனது தந்தை துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சியில் சேர்த்ததாக கூறியுள்ளார். மேலும் வருங்காலங்களில் ஒலிம்பிக்கில் பங்கேற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் அதற்கான நிதியுதவியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். நெக்ஸ்ட் நான் பீப் சைட் கன் வாங்கணும். பட் கன் வாங்குறதுக்கு எனக்கு ஸ்பான்சர் வேணும். கன் ஒரு 4 to 5 lakhs கிட்ட இருக்கும். அடுத்து பீப் சைட் முடிச்சு 50 மீட்டர் கன்லாம் 10 to 15 lakhs கிட்ட இருக்கும். அந்த கன் வாங்கணும். நெக்ஸ்ட்டு அந்த பில்லட்டே ஒரு பில்லட்டே 22 rupees. அதுக்கெலாம் நான் இன்னும் மேலே போகணுன்னா எனக்கு ஸ்பான்சர்ஸ் வேணும். அதே போல பதக்கம் வென்ற மற்றொரு மாணவியான உமையா யாழினி கூறுகையில், காவல்துறையில் பணிபுரியும் தனது தந்தை துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக்கு சேர்த்ததாக கூறியுள்ளார். மேலும் பெற்றோர்கள் பிள்ளைகளின் மீது கவனம் செலுத்தி விளையாட்டுத் துறைகளில் அவர்களை ஈடுபடுத்தினால் சாதனையாளர்களாக உருவாக்க முடியும் என்று கூறியுள்ளார். நான் ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் வெறும் படிப்புன்னு மட்டும் இருந்தேன். எங்கள் அப்பா எனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சி எங்கள் அப்பா எனக்கு இதில் சேர்த்து விட்டாங்க. இப்போ நான் போயிட்டுருக்கேன். எனக்கு ஒலிம்பிக் வரைக்கும் போகணுன்னு ஆசை. அதுக்கும் நான் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க செல்ஃபோன் மட்டும் உலகம்னு இல்லாமல் எல்லாத்தையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மதுரை மண்ணில் இருந்து தேசிய அளவில் ஒளிர்ந்து 2 தங்கம் வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ள திவ்யாவின் இந்த சாதனை இளம் தலைமுறைக்கு ஊக்கமாக அமைந்துள்ளது.